தமிழ்நாட்ட பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனா, ஆளாளுக்கு வந்து தமிழ்நாட்டையே அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் ஆள் இல்லாத புள்ளையா தலையில அடிக்கிற மாரி எங்களையே வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் கர்நாடகாக்காரங்க பார்த்தீங்கன்னா, நாங்க டேம் கட்ட போறோம். இனி தண்ணியே தரமாட்டோம். நாங்க டேம் கட்டி ஆவோம்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கேரளாக்காரங்க புதுசா வந்து, நாங்க டேம் கட்ட போறோம். ஆனா, அதுக்கான பிளான நீங்களே ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன செலவாகுமோ அத கேரளா கவர்மெண்ட் தரும். அப்படின்னு சாஃப்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து தமிழ்நாட்ட அடிக்கிறீங்க தண்ணிய வச்சு. ஆனா, மழை காலங்கள்ல அந்த தண்ணி தேங்கும் இல்லையா? அந்த தண்ணிய நீங்களே வச்சுக்கங்க. திருப்பி ரிட்டர்ன்லாம் விடாதீங்க. சரிங்களா? அப்போ விடாதப்ப, நீங்க எத்தனை வாட்டி இயற்கை பேரிடர்ல அடிபட்டுருக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளோ நிதி குடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நெனச்சு பார்த்துக்கங்க. சும்மா சும்மா இங்க ஆனை காட்டுறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணிய எல்லாத்தையும் நிறுத்தி நிறுத்தி வச்சு, எங்கள் தமிழ்நாட்டு மக்களோட வயித்துல அடிக்காதீங்க. இது தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்கங்க. இப்போ எல்லா ஸ்டேட்லேருந்தும் இப்போ தான் அவங்களோட உண்மை முகம் என்னன்னு தெரியுது. நம்மளை எல்லாருமே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. எங்கே இருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நமக்கு யார் வந்து கேட்பான்னு தெரில. முதலமைச்சர் இதுக்கான சரியான தீர்வு என்பதை எடுக்கணும். டேம்ன்றது எந்த ஒரு ஸ்டேட்டும் கட்டக்கூடாது. தண்ணின்றது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. இதை மத்திய அரசாங்கம் இதற்கான தண்ணி தேவையான ஒன்றை ஒரு சட்ட ரீதியாக கொண்டு வரணும். யாரும் டேம் கட்டக்கூடாது. எந்த ஒரு டேமும் கட்டக்கூடாது யாரோட பர்மிஷனும் இல்லாமல். தேங்க்யூ ஸோ மச்.